வணக்கம். தருவை மீனவன். மகளே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்களா, நேற்றே சொன்னானுங்க 24ஆந்தேதி காலையிலே காற்று இறங்கிரும், தொழில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய வள்ளங்கள் எல்லாமே கரையை தொழில் பார்க்குறதுக்கு இடம் கேட்டு அலைஞ்சானுங்க. நானும் என்னடா எதுடான்னு சொல்லி யோசனை இல்லாமல் நான் பாட்டு தொழிலுக்கு போயாச்சு. கடைசியில் பார்த்தா பட்ட பாடாக பார்த்தீங்கன்னா நல்லா செய்யின்னு செஞ்சிடுச்சு. வலை பிடிக்கிற நேரத்தில் இருந்து கரையை வர்ற நேரத்தையும் சும்மா நல்லா நனைச்சி எடுத்துட்டு நீங்களே பார்க்கலாம். தவன்னு துவைச்சிட்டு ஏன் கரையை வந்ததே பெரிய விஷயந்தான். இன்னுமா வளர்ந்தாங்க. கடலில் தொழில் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஒத்தையில் பார்க்காமா ரொம்ப கஷ்டம். எப்போ காற்று குறையுது, எப்போ காற்று இன்றைக்கி உண்டா இல்லையான்னு சொல்லி பார்த்து தொழில் போகிற நிலைமை ஆகிடும். இதில் என்ன கொடுமைன்னா, போட்டு நானும் மணிக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. கரையை போயிடுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா தீவை கூட தாண்டலை. 5.5 மைலில் வலை பிடிச்சிட்டு கரையை வர்றதுக்கு பட்ட பாடு ஆண்டவனுக்கு தான் தெரியும். திரும்பி பார்த்தா தீவு பக்கத்துலேயே தான் இருக்கு. என்ன செய்யணும்? வந்து சேர்றதுக்கே எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு. நல்லா தொப்புன்னு நனைஞ்சி ஜோராக கோடை காற்றுல கோடை காற்று. இனிமேல் இப்படித்தான், இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு இதே பொழப்பாக தான் இருக்கும். பாய் நண்பர்களே.